ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். அதே சமயத்தில் பிரியாணியை விட இதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கும் சரி, ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் சரி, இது செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோ நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக நிறைய வெரைட்டி ரைஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் அதையும் நீங்கள் பாருங்கள். வாங்க இப்போது தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தக்காளி தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம 2-3 நாள் ஆனாலும் அந்த தொக்கை நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மீதி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது பொரிஞ்சதை 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இது பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம இதில் தனி மிளகாய்த்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரும். இப்போ இந்த தக்காளி வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு மசிஞ்சு வரும். இது ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு வதங்கி வந்திருக்கணும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளை விட மல்லித்தூள் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது இது ஒரு கலர் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தனி மிளகாய்த்தூள் மட்டும் போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா கூட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த 1 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி போதும். எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இதுவே நல்லா கொதிச்சு வரணும்.
இப்போ இதில் நாம் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக சேர்த்துருந்தோம். அதனால் இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இது கொதித்து வரணும். உங்களுக்கு நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வற்றி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு. கிரேவியும் நமக்கு நல்லா திக்காக கிடச்சிருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா திக்காக கொதிக்க வச்சாதான் நீங்கள் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போது நான் வடித்து ஏற்கனவே ஆற வச்சுருக்க சாதத்தை இதில் நம்ம இது சேர்த்துக்கலாம். சாதத்தை நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கெட்டிப்படாமல் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா சாதத்தில் மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இதில் நான் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாதம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் கொத்தமல்லி இலை இருந்தால் நீங்கள் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல, கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு தக்காளி சாதம் ரெடியாகி வந்துடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிற மெத்தடும் ரொம்ப ஈஸி தான். யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.